வணக்கம் மக்களே! இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா வேதாந்தா இவங்க டீமர்ஜர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா மே 1 கொடுத்துருக்காங்க. எஃபெக்டிவ் டேட், ரெக்கார்ட் டேட் ரெண்டுமே மே 1 தான். ஸோ ஒரு நிறுவனம் 5 நிறுவனமா டீமர்ஜ் ஆகுது. வேதாந்தா அலுமினியம் மெட்டல், வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ், வேதாந்தா பவர், வேதாந்தா அயர்ன் அண்ட் ஸ்டீல்னு பிரியிறாங்க. நெஸ்லே இந்தியா இவங்க Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு ஷேருக்கு ₹5 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூலை 10 கொடுத்துருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 26% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 23% இன்க்ரீஸும், எபிட்டா 26% இன்க்ரீஸும் கொடுத்துருக்காங்க. ஓவராலா இவங்களோட ரிசல்ட் நல்லா இருக்கு. PNB ஹவுசிங் ஃபினான்ஸ் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹8 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 19% இன்க்ரீஸ், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 11% இன்க்ரீஸ், லோன் புக் 15% இன்க்ரீஸும், கிராஸ் NPA 0.93%ஆகவும் குறைஞ்சிருக்கு. நெல்கோ இது டாடா குரூப்போட ஒரு நிறுவனம். இவங்க ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 1.09 crores இருக்கு. இதை கடந்த ஆண்டுல இவங்க லாஸ்ல இருந்திருக்காங்க. லாஸ்ல இருந்து இப்ப ப்ராஃபிட்டுக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டல் இன்கம் இவங்களுக்கு 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் இவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 13% இன்க்ரீஸும், இவங்களோட டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் 6% இன்க்ரீஸும். ஸோ கிராஸ் NPA இவங்களுக்கு 3.89% குறைஞ்சிருக்கு. இவங்களோட கலெக்ஷன் எஃபிஷியன்சி 96.43% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட பாரோவிங் காஸ்ட்டும் ரெடியூஸ் ஆயிருக்கு 10.2%. இவங்களோட நெட்வொர்க்ஸ் 1670 பிரான்ச்சஸா அதிகரிச்சிருக்கு. HCL டெக் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹24 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஏப்ரல் 25 கொடுத்துருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் வைஸ் 4.2% இன்க்ரீஸும், இவங்களோட ரெவன்யூ 12% ரைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட எபிட்டா மார்ஜின் 16.5% குறைஞ்சிருக்கு. இதை கடந்த குவார்ட்டர்ல 18.6% இருந்திருக்கு. E2E நெட்வொர்க் இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபேஸ் வேல்யூவை 10ல இருந்து 1 மாத்துறாங்க. ஸோ ஒரு ஷேர் 10 ஷேரா மாறும். இன்னும் ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணல. இவங்களோட ரெவன்யூ 185% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். இவங்களோட நெட் ப்ராஃபிட் 53% குறைஞ்சிருக்கு. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் இவங்க ஒரு நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹18 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 25% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 34% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. USD ரெவன்யூல பாத்தீங்கன்னா 16% இயர் ஆன் இயர் வைஸ் இவங்க அதிகரிச்சிருக்கு. டிவிஎஸ் மோட்டார்ஸ், ஹூண்டாய் மோட்டார்ஸ் இந்த இரு நிறுவனங்களும் சேர்ந்து ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்ல கையெழுத்திட்டு இருக்காங்க ஏப்ரல் 20 அன்னைக்கு. ஸோ இது மூலமா இவங்க ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து டெவலப் அண்ட் கமர்ஷியலைஸ் எலக்ட்ரிக்கல் 3 வீலர்ஸ் இந்தியாவில் மட்டும் இல்லாம குளோபல்லையும் உற்பத்தியும் செஞ்சு மார்க்கெட்டும் பண்ண போறாங்க. ராஜரத்தன் குளோபல் இவங்க ₹2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனந்த் ரத்தி வெல்த் இவங்க ₹7 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா மே 15 கொடுத்துருக்காங்க. சன்டெக் ரியாலிட்டி ₹1.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிட்டி யூனியன் பேங்க் ஏப்ரல் 27 நடக்க போற போர்டு மீட்டிங்ல Q4 ரிசல்ட், டிவிடெண்ட் மற்றும் போனஸ் குறித்தான முடிவை அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. NTL வெஞ்சர்ஸ் இவங்க 50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பதஞ்சலி ஃபுட்ஸ் இவங்க ₹1.75 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஏப்ரல் 25 கொடுத்துருக்காங்க. மோல்டெக் பேக் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 24. டாடா எலக்ஸி இவங்க ₹75 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஜூன் 11. இவங்களோட நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல மோர் தென் 100% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட ரெவன்யூ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. க்ரோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் 122% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 88% இன்க்ரீஸும், எபிட்டா 142% இன்க்ரீஸ் கொடுத்துருந்தாங்க. இவங்களோட கஸ்டமர் அசெட்ஸ் 3 lakh crores வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ இது 36% இயர் ஆன் இயர் வைஸ்ல க்ரோத் ஆயிருக்கு. மார்க்கெட் ஷேர் 14% அதிகரிச்சிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 16%, ஸ்டாக் புரோக்கிங்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த பாசிட்டிவ் ரிசல்ட் காரணமா இந்த ஷேர் 8% கிட்ட ரேலி ஆயிருக்கு. SML மஹிந்திரா இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹23.50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ரெவன்யூ 16% இன்க்ரீஸும், நெட் ப்ராஃபிட் 54.2 crores இருக்கு. இதே வந்து கடந்த ஆண்டுல 52.95 crores இருந்திருக்கு. ஸ்லைட்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட டோட்டல் எக்ஸ்பென்ஸும் அதிகரிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 18% கிட்ட.
ஸோ எக்ஸ்பென்ஸ் அதிகரிச்சனால எபிட்டா மார்ஜின் 10% குறைஞ்சிருக்கு. ஆக்சிட்டா காட்டன் இவங்க 5 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு நெட் லாஸ் அதிகரிச்சிருக்கு. 2.3 crores அதிகரிச்சிருக்கு கடந்த ஆண்டை காட்டிலும். இவங்களோட ரெவன்யூவும் 56% குறைஞ்சிருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ₹1.20 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 35% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 19% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரோலெக்ஸ் ரிங்ஸ் இவங்க ஏப்ரல் 23 நடக்க போற போர்டு மீட்டிங்ல பைபேக் குறித்தான முடிவை அறிவிக்கிறாங்க. நன்றி மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா அமைச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. உங்களுக்கு முதலீட்டுல சந்தேகங்கள் இருந்தா ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.